வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எம்ஏவி ஃபார்ம். இது பெரம்பலூர் மாவட்டம், குன்னம் வட்டம், கத்தாழம்பட்டுங்கிற சின்ன கிராமத்தில் அமைஞ்சிருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கொட்டகை எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு. சில நண்பர்கள் காசு செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கொசரம் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலான்ட்டு வந்தேன். இது நம்ம பார்த்தீங்கன்னா செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 21. நம்ம மூங்கில் களி சிமெண்ட் தூண் யூஸ் பண்ணி தான் அமைச்சிருக்கோம். நமக்கு தெற்கு சைடில் ஒரு 5 அடி தூண் 3, வடக்கு சைடில் ஒரு 3, சென்டராக பார்த்தீங்கன்னா 10 அடி தூண் 2, ஒரே ஒரு மரத்தூண் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதெல்லாமே வெளிலேருந்து தான் வாங்கினோம். பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேணி பாறை யூஸ் சொல்லியிருந்தேன். ஒரு லோடு பார்த்தீங்கன்னா 500ரூவாய்க்கு நம்ம ஊரில் கிடைக்கிது. நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி வேறு யூஸுக்காக வச்சுருக்கோம். சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பக்கம் தோண்டி அதில் அரை அடி ஃபஸ்ட்டு நம்ம கேணி பாறையை கொட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல் ப்ளஸ் சிமெண்ட் கலவை சேர்த்து தண்ணி ஊற்றி செட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம தபுக்கல் வச்சு வச்சுருக்கோம். இது நல்லாவே செட் ஆகிருக்கு. இது நம்ம சொன்னது போல் பெருச்சாளி கீரிப்பிள்ளை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். இதாங்க நம்ம மெயின் ஹீரோ. நம்ம பண்ணையோட செலவை ரொம்ப குறைச்சது தான். ஜெய் தமிழா பேனல் சீட்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி வர வச்சோம். அவங்களுமே பார்த்திங்கன்னா ஜெய் தமிழா பேனல் சீட்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொட்டகை சைஸ் மட்டும் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா அவங்க ரோல் மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு 2 நாளில் டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி டைட் பண்ணி ஆணி அடிக்கிற வேலை மட்டும்தான். அரேஞ்ச் ஆணி ஒரு அடிக்கு 1 கண்டிப்பாக அடித்தே ஆகணும். இது 10 வருஷம் கேரண்டி நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 5 வருஷம் நின்னாலே போதுமானது. இதோட காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது கேஜி பார்த்தீங்கன்னா 200ரூவா ஒரு கேஜி. நம்ம பார்த்தீங்கன்னா நுணா ரீப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நுணா மரத்தோட ரீப்பரு. அது ஆணி அடிக்க சுலபமாக இருக்கும். கொஞ்சம் விலையும் கம்மியாக இருந்தது. அடி பார்த்திங்கன்னா 8 ரூபா. நம்ம செட்டு கணக்கு பண்ணி 200 அடி தேவைப்பட்டது நம்ம வாங்கிட்டோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த சீட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 3.25 அடி இருக்கும். நீங்கள் 3 அடிக்கு ஒரு ரீப்பர் ஃபுல்லாக 21 அடிக்கு அடிச்சுட்டு அதுக்கு மேலே 2 சீட்டையும் ஜாயின் பண்ணி ஆணி வச்சு அடிச்சுட்டே வர வேண்டி தான். நமக்கு ஒரு 2 மணி நேரத்துலேயே முடிஞ்சு சிம்பிளாக. இது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையோட சுற்று வலை. இந்த வலை தான் பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இதே தான் நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஸ்ரீ மாருதி என்டர்பிரைஸ்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி வர வச்சோம். இது பார்த்திங்கன்னா பெர் கேஜி 125 ரூபா. அது நமக்கு 20 கிலோ தேவைப்பட்டது. அது லென்த்து பார்த்திங்கன்னா 100 அடி இருக்குது. நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அது பிற்காலத்தில் யூஸ் ஆகுன்ட்டு வச்சுருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா கீழே சிமெண்ட் அடித்து நம்ம செட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நம்மளுக்கு காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிமெண்ட் தூண் 8 தூண் யூஸ் பண்ணியிருக்கோம். அடி 80 ரூபா. 5 அடி தூண் 6, 10 அடி தூண் 2 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜெய் தமிழா பேனல் சீட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொட்டகை சைஸ் 16க்கு 21. அதுக்கு பார்த்திங்கன்னா 22 கிலோ அவங்க கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. கேணி பாறை பார்த்திங்கன்னா ஒரு லோடு 500 ரூபா. அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 2 மூட்டை தேவைப்பட்டது. அரை இன்ச் ஆணி சாதா ஆணி 1/4 கிலோ 70 ரூபா. 1 இன்ச் ஆணி சாதா ஆணி அரை கிலோ 100 ரூபா. 6 இன்ச் ஆணி 100 பீஸு வாங்கினோம், 200 ரூபா வந்தது. கட்டு கம்பி அரை கிலோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், 100 ரூபா. ஸ்டீல் ஆணி ஒரு அரை கிலோ 100 ரூபா. இன்னும் ரீப்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 ரூபா அடி கிடச்சிது. 8 × 200 அடி நம்ம வாங்கியிருக்கோம். சுற்று வலை பார்த்திங்கன்னா 20 கேஜி நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு கேஜி பார்த்திங்கன்னா 125 ரூபா. 125 × 20. மூங்கில் களி பார்த்திங்கன்னா 18 அடி களி 10 களி வாங்கியிருக்கோம். அது அடி ஒரு களி பார்த்திங்கன்னா 180 ரூபா. 21 அடி களி பார்த்திங்கன்னா 3 இது வாங்கியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஒரு களி 200 ரூபா. சிமெண்ட் தூண் பார்த்திங்கன்னா 6 அடி தூண் 2400 ரூபாயும், 10 அடி தூண் 1600 ரூபாயும், மொத்தம் நமக்கு 4000 ரூபா இருக்குது. ஜெய் தமிழா பேனல் சீட்டு பார்த்திங்கன்னா சீட்டு நம்ம செட்டோட சைஸ் 16க்கு 21 22 கிலோ தேவைப்பட்டது. அது பார்த்திங்கன்னா கிலோ 200ரூவாங்கிறதால நமக்கு 4400 ரூபா ஆச்சு. கேணி பாறை 500 ரூபா. சிமெண்ட் பார்த்திங்கன்னா 2 மூட்டை 700 ரூபா. ஆணி பார்த்திங்கன்னா மொத்தமாக 670 ரூபாய் வாங்கியிருக்கோம். கட்டு கம்பி 100 ரூபாய்க்கு. நுணா ரீப்பர் பார்த்திங்கன்னா 1600 ரூபா. சுற்று வலை பார்த்திங்கன்னா 125 ரூபா கிலோன்னு போட்டு 2500. மூங்கில் கழிவு ஒரு மொத்தமாக 2160 ரூபா ஆச்சு. வண்டி வாடகை 1000 ரூபா. மொத்தம் நமக்கு 17600 ரூபா ஆச்சு. நமக்கு போக்குவரத்து செலவோட 18 ரூபா நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு செலவு கம்மியானது பார்த்திங்கன்னா ஹாலோ பிளாக் கல் பார்த்திங்கன்னா 90 கல் நம்ம செட்டுக்கு தேவைப்படும். அது பார்த்திங்கன்னா 28 ரூபான்னு இப்போ போயிட்டுருக்கு. நமக்கு அதில் ஒரு 2520 ரூபா மிச்சமாச்சு. நம்ம பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் மிச்சப்பட்ட கல். ஆட்கூலி பார்த்திங்கன்னா 3000 நமக்கு மிச்சமாயிருக்கு. இது நமக்கு மிச்சமானது ஒரு 5000 ரூபா. இப்படியா இருந்தாலும் ஒரு 22,000 நம்ம போட்டுடலாம், 23,000 போட்டுடலாங்க. நீங்கள் இது நான் சொன்னபடி போட்டிங்கன்னா நமக்கு ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா மிச்சமாகும்.
ஓகே நண்பர்களே, இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் ஃபஸ்ட் டைமாக. நீங்கள் எதாக இருந்தாலும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நீங்களும் கோழி வளர்த்து நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறேன்.